சண்டே அன்றைக்கி எடுத்த ஒரு குட்டி மினி விலாக் தான் இது. காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்காக நான் ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள்லாம் கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பிள்ளைங்க வந்து சர்ச்சில் வந்து ஆஃபரிங் சாங் பாட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கடைசியாக ஒரு வாட்டி பாடி பார்க்கலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாடி பார்க்கலாமேன்னு பாடிட்டு இருந்தாங்க. சர்ச்சில் பிள்ளைங்க ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க. ஆனால் இப்போ சர்ச்சில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால பெரிய டேபிள் ஃபேன் தான் வச்சுருக்காங்க. அந்த ஃபேன் சவுண்டு கேட்டதுனால அதை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ண முடியல. சர்ச்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து எங்களை வீட்டில் விட்டுட்டு உடனே ஒரு டெத்துக்கு போயிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சேர்ந்து போனதுனால நான் கூட போகல. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். அவங்க வரத்துக்குள்ளே சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சாதம் வடித்து முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காடை வாங்கி கொடுத்துருந்தாங்க. காடையில் வந்து கொஞ்சமாக பெப்பர் கிரேவி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து காடை 65 மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணியும் வச்சுட்டேன். இப்போ ஒரு 1 மந்த்தாக நான் வந்து சரியாகவே வீடியோ போடல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருந்தேன். என்னோட சின்ன பொண்ணுக்கு என்ன தான் சமைச்சிருந்தாலும் கொஞ்சம் தயிர் இருந்தால் நல்லா சாப்பிடுவா. அதனால் எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் வந்து எல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் டெத்துக்கு போயிட்டு வந்து குளித்து சாப்பிட்றதுக்கும் ரெடியாக வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சண்டே வச்சு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு. நாங்கள் இந்த வீடு பார்க்கும்போது அட்வான்ஸ் கொடுக்கும்போது பால் கச்சும் போது கூட ஹவுஸ் ஓனர் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏசிலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியும். ஹஸ்பண்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கும் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் இந்த வேலை செய்கிறதுக்கே பாதி நேரம் போயிடும். இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிறது. இதில் வந்து நாங்கள் குளிக்கிற தண்ணிலாம் கலெக்ட் ஆகும். இதே மாதிரி வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பாத்திரம் கழுவுற தண்ணிலாம் கலெக்ட் ஆகும். இப்போ மழை காலத்தில் அடிக்கடி ரொம்பிடும். இதை வந்து ஒரு நாள் கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேயே அது ஃபில் ஆகிடும். மறுபடியும் அதை கிளியர் பண்ணி விடணும். இந்த மோட்ரு யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு கரண்ட் பில்லும் அதிகமாகும். மோட்டரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி மோட்டரும் ரிப்பேர் ஆகி அதை எடுத்துகிட்டு போய் கடையில் சரி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாகிடும். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. வந்ததுலேருந்து வருஷம் வாடகை ஏற்றிட்டே இருந்தாங்க. சரி காலி பண்ணலாம் நாங்களும் வீடு பார்த்துட்டே இருந்தோம். இந்த வீடு பார்க்குற விஷயத்தினால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல இந்த 1 மந்த்தாக. ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா தான் எங்களுக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர். அவள் வந்து வந்தாலே நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு டைம் போகிறதே தெரியாது. நிறைய பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.